பெரம்பூரில் இன்றைய தினம் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் விஜய். விரிவான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள். தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக இந்த பயணத்தை தமிழக முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கின்றார். பெரம்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சர் வழங்குகின்றார். குறிப்பாக முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட துறைகளின் செயலாளர்கள், அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி கடந்த ஆட்சி காலத்தில் பொதுமக்களுக்கு அதிக அளவிலான கோரிக்கை எந்த துறையிலிருந்து வந்தது என்பது குறித்தெல்லாம் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது புதிய ரேஷன் கார்டு வழங்குவதிலே தாமதம் இருப்பதாக அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். எனவே புதிய அரசு அமைந்த பிறகு முதலமைச்சர் விஜய் சொல்லியிருந்தார், உடனடியாக விண்ணப்பித்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த ரேஷன் அட்டையை வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி 73,000 குடும்பத்தினருக்கு புதிய குடும்ப அட்டைகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றது. அதன் அடையாளமாக ஒரு சிலருக்கு இன்றைக்கு பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலே பயனாளர்களாக அடையாளம் காணப்பட்டவர்களுக்கு குடும்ப அட்டைகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் மேலும் முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இனி வரக்கூடிய காலங்களில் வாங்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். மின்சார பேருந்துகளில் கூட குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பும் முதலமைச்சர் மூலமாக வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் சென்னை வியாசர்பாடி பேருந்து பணிமனையிலே மின்சார வாகனங்களுக்கான உட்கட்டமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்திலே வியாசர்பாடியில் அந்த பணிமனை எல்லாம் திறக்கப்பட்டிருந்தது. மின்சார பேருந்துகள் அங்கிருந்து மொத்தமாக இயக்கப்படுகின்றன. எனவே அந்த பேருந்து பணிமனையையும் இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சர் பார்வையிட இருக்கின்றார். மொத்தம் 3 நிகழ்ச்சிகளில் இன்றைய நாளில் முதலமைச்சர் பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் பங்கேற்க இருக்கின்றார். பெரம்பூருக்கு முதலமைச்சர் வருகின்றார் என்ற ஒரு அறிவிப்பு இன்று காலை வெளியானது முதலே இன்று பிற்பகல் முதலே அங்கே காவல்துறையினர் கூடுதலாக வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. வழக்கம் போன்று முதலமைச்சர் செல்லக்கூடிய சாலைகளில் ஏராளமான பொதுமக்கள் காத்திருந்து முதலமைச்சருக்கு தங்களுடைய உற்சாக வரவேற்பை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய மக்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் முதலமைச்சரை ஏற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களும் ஒரு உற்சாகமான வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். 3 நிகழ்ச்சியிலே பெரம்பூரில் பங்கு பெறுவதற்காக முதலமைச்சர் சென்றிருந்த நிலையில் அவருக்கான வரவேற்பு உற்சாகமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. 50 குடும்ப அட்டைகளை இன்றைக்கு முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக கூட்டுறவு உணவுத்துறை சார்பிலே மொத்தமாக 73,000 புதிய குடும்ப அட்டைகள் அடுத்தடுத்து தமிழ்நாடு முழுவதும் வழங்கப்பட இருக்கின்றன. பெரம்பூரினுடைய சர்மா நகர் 10வது தெருவிலே இந்த புதிய குடும்ப அட்டைகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையையும் ஆய்வு செய்ய இருக்கின்றார். ஏனென்றால் இன்னும் கூடுதலாக சென்னை மாநகரிலே மின்சார பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. எனவே அந்த கூடுதல் பேருந்துகளை இயக்குவதற்குரிய கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் இந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மேலும் ஒரு நிகழ்ச்சியாக மொத்தம் 3 நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பெரம்பூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வான பிறகு முதலமைச்சர் மேற்கொள்ளக்கூடிய தொகுதிக்கான முதல் பயணம் இது. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறந்து வைத்து தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய மக்களிடம் கேட்டறிந்து வருகின்றார். அது மட்டுமல்லாமல் இ-சேவை மையத்தையும் தற்போது முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தோடு இணைந்து திறந்து வைத்திருக்கின்றார். இ-சேவை மையத்தினுடைய பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களையும் அந்த பயனாளர்களாக இ-சேவை மையங்களுக்கு வரக்கூடியவர்களையும் சந்தித்து முதலமைச்சர் பேசி வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்கள் அனைத்திலுமே இ-சேவை மையங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வரக்கூடிய மக்களுக்கு அந்த சான்றிதழ்கள் உள்ளிட்டவற்றை வழங்குவதற்காக இ-சேவை மையமும் அதன் அருகிலேயே அமைக்கப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் தமிழகத்திலே ஏராளமான இ-சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் சான்றிதழ்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் வழங்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்கக்கூடிய முதலமைச்சர் அதோடு இ-சேவை மையத்தை தற்போது பார்வையிட்டு வருகின்றார். முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். மொத்தம் 73,000 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட இருக்கின்றன. அதன் அடையாளமாக தற்பொழுது முதலமைச்சர் ஒரு சில பயனாளர்களுக்கு 50 பயனாளர்கள் வரை பயன்படக்கூடிய வகையில் குடும்ப அட்டைகளை வழங்க இருக்கின்றார். தேர்தல் வெற்றிக்கு பிறகாக இந்த முதல் பயணம் முதலமைச்சருக்கு பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் அங்கே இ-சேவை மையத்தை தற்போது பார்வையிட்டு வருகின்றார். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் அந்த இ-சேவை மையத்தையும் பார்வையிட்டு வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். இதன் பிறகுதான் அந்த வியாசர்பாடி பணிமனை உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் முதலமைச்சர் செல்ல இருக்கின்றார். வியாசர்பாடியிலே மின்சார பேருந்துகளுக்கான பணிமனைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பிரச்சார வாகனத்திலே பெரம்பூருக்கு முதலமைச்சர் வரும்பொழுதே ஒரு உற்சாக வரவேற்பினை அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வழங்கியிருந்தார்கள். வழிநடிகளும் மலர் தூவிய வரவேற்பு வழங்கப்பட்டது. இ-சேவை மையங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, அதனுடைய பயனாளர்களுக்கு என்ன சான்றிதழ்கள் எல்லாம் வழங்கப்படுகின்றன, எத்தகைய சான்றிதழ் எல்லாம் வழங்கப்படுகின்றன என்பது உள்ளிட்ட விவரங்களை தற்போது முதலமைச்சர் கேட்டறிந்து வருகின்றார்.
முதலமைச்சரான பிறகு தொடர்ந்து தலைமைச் செயலகத்திலேயே அலுவல் ஆய்வுக் கூட்டங்களில் முதலமைச்சர் பங்கேற்று வந்தார். எனவே துறை ரீதியாக ஆய்வுக் கூட்டங்களுக்கு, அலுவல் ஆய்வுக் கூட்டங்களுக்கு, மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் எப்போது செல்வார் என்ற ஒரு கேள்வி எல்லாம் இருந்தது. அதன் பிறகு கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கரூருக்கு முதலமைச்சர் சென்றிருந்தார். இப்பொழுது சென்னையினுடைய பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு சென்று அங்கே 3 நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றார். இ-சேவை மையங்களுடைய செயல்பாடுகளை பற்றி கேட்டறிந்து வருகின்றார். என்னென்ன சான்றிதழ்கள் எல்லாம் வழங்கப்படுகின்றன என்ற ஒரு தகவலையும் முதலமைச்சர் கேட்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சான்றிதழுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு உடனுக்குடன் சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலையும் கூட முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார் என்பதை எல்லாம் பார்க்கின்றோம். இது போன்று அடுத்தடுத்து முதலமைச்சர் பல்வேறு மாவட்டங்களுக்கும் கூட பயணம் செய்ய இருக்கின்றார். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இ-சேவை மையத்தை திறந்து வைத்து தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் திறந்து வைத்து அதை பார்வையிட்டு வருகின்றார். மேலும் இதற்கு அடுத்தபடியாக இந்த வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையை பார்வையிட இருக்கின்றார். மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மக்கள் சேவை தளம் என்ற ஒரு செயலியையும் இன்றைய நாளில் முதலமைச்சர் அறிமுகம் செய்ய இருக்கின்றார். பெரம்பூர் தொகுதி மக்கள் உற்சாகமான ஒரு வரவேற்பினை முதலமைச்சருக்கு வழங்கி இருக்கின்றார்கள். எனவே பெரம்பூரில் தான் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பெரம்பூர் மக்களுக்கான புதிய செயலி மக்கள் சேவை தளம் என்ற அடிப்படையில் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றது. அதில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அம்சங்கள் என்ன என்பதை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அவற்றை உடனடியாக அரசு துறை அதிகாரிகள் மூலம் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் அந்த செயலியை உருவாக்கி இருக்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து தற்பொழுது முதலமைச்சர் பார்வையிட்டு வருகின்றார். மேலும் எம்எல்ஏ அலுவலகத்தை பார்வையிடக்கூடிய முதலமைச்சர் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்தார் என்பதையும் பார்த்தோம். இருக்கையில் அமர்ந்தார். அவருக்கு அமைச்சர்கள் செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் மலர் கொத்து கொடுத்து வரவேற்பு தெரிவித்திருந்தார்கள். ஏற்கனவே முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து விட்டார். இப்பொழுது பெரம்பூரினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்குரிய நாற்காலியில் முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் அமர்ந்து கோப்புகளை பார்வையிட்டு வந்தார் என்பதை எல்லாம் பார்த்தோம். இ-சேவை மையத்தின் செயல்பாடுகளை பார்வையிட்டார். இ-சேவை மையத்தினுடைய பணியாளர்களுடன் சற்று நேரம் முதலமைச்சர் கலந்துரையாடினார். அவர்களுடைய பணிகள் எவ்வாறு இருக்கின்றன, ஊதியம் என்னவாக இருக்கின்றது, எந்த அடிப்படையில் அந்த பணியாளர்கள் தேர்வாகி இருக்கின்றார்கள், என்னென்ன சான்றிதழ்கள் எல்லாம் வழங்கப்படுகின்றன, எந்த அடிப்படையில் அந்த சான்றிதழ்கள் எல்லாம் வழங்கப்படுகின்றன உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். அதன் பிறகு முதலமைச்சர் தற்பொழுது பெரம்பூரில் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் தொடர்பாக அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனையிலும் ஈடுபட்டார். ஏனென்றால் பெரம்பூர் தொகுதியினுடைய உறுப்பினராக முதலமைச்சர் இருந்து வருகின்றார். தொடர்ச்சியாக பெரம்பூர் தொகுதிக்கு மாதத்திற்கு ஒரு முறை செல்லக்கூடிய அளவு முதலமைச்சருடைய பயண திட்டம் இருக்கும் என்றெல்லாம் அதிகாரிகள் தரப்பில் சொல்லியிருந்தாலும் அதையும் கடந்து பெரம்பூர் தொகுதி மக்கள் டிஜிட்டல் தளங்கள் மூலமாக முதலமைச்சரை அணுகுவதற்கும் முதலமைச்சரிடம் நேரடியாக தங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு சேர்ப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் தொடர்பாக பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு அதிகாரிகளோடு முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். ஏனென்றால் சென்னையிலே நிறைய பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலும் ஒன்றாக பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி இருக்கின்றது. எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்களுடைய வீடுகள் போன்ற கட்டமைப்புகளை வலிமைப்படுத்தி கொடுப்பதற்காக அரசு சார்பில் இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய முயற்சிகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே தன்னுடைய தொகுதிக்கென்று ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தை முதலமைச்சர் உருவாக்கிக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் அது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நியாய விலைக் கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் அட்டைகள் எல்லாம் வழங்க இருக்கின்றார். தொகுதியிலே பயனாளர்களாக அடையாளம் காணப்பட்ட 50 பேருக்கு ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட இருக்கின்றன. மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஆட்சி காலம் முதல் தற்போது வரை விண்ணப்பித்து காத்திருக்கக்கூடிய 73,000 நபர்களுக்கு ரேஷன் அட்டைகள் எல்லாம் வழங்கப்பட இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் சென்னை வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையையும் இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சர் ஆய்வு செய்ய இருக்கின்றார். பெரம்பூரில் மொத்தம் 3 நிகழ்ச்சிகளில் இன்று முதலமைச்சர் பங்கேற்கின்றார். முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கான அவருடைய முதல் பயணம் இது. எதிர்க்கட்சிகள் கூட சில கேள்விகளை எல்லாம் எழுப்பி இருந்தார்கள். அரசியல் சார்ந்து முதலமைச்சர் இன்னும் பெரம்பூர் சென்று பார்க்கவில்லை என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தலைமைச் செயலகத்தில் நாள்தோறும் கிட்டத்தட்ட 6 முதல் 8 மணி நேரத்திற்கு மேலாக முதலமைச்சர் இருந்து கோப்புகளை பார்வையிட்டு வருகின்றார். ஒரு பக்கம் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான பணிகள் வேகம் எடுத்திருக்கின்றன. ஒவ்வொரு நாளிலும் துறை சார்ந்த அதிகாரிகளோடு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திலிருந்து ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு வரக்கூடிய மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதற்குரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டங்களுக்கு முதலமைச்சர் எப்போது செல்லுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. ஏனென்றால் கடந்த காலங்களில் எல்லாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரை அங்கு புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கான ஒரு இடமாக பயன்படுத்துவார்கள். அதே நேரம் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்று கள ஆய்வு மேற்கொள்வார்கள். மாவட்ட வாரியாக கள ஆய்வுக்கு செல்லும் பொழுது அங்கு மாவட்ட ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டவர்களிடம் அந்தந்த மண்டல வாரியாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக கேட்டறிவார்கள். எனவே முதலமைச்சர் விஜய் அவர்களும் அதுபோன்ற மாவட்டங்களுக்கு எப்போது பயணம் செய்வார், சட்டப்பேரவை தொகுதிக்கு எப்பொழுது செல்வார் என்றெல்லாம் பல எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில்
துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்களில் பங்கு பெற்று முதலமைச்சர் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தமிழக அரசினுடைய செயல்பாடுகளை முழுவதுமாக அறிந்து கொண்டு தற்போது அரசினுடைய நிதி நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது, அரசினுடைய நிர்வாக நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை துறை வாரியாக பல அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்ட பிறகு இப்பொழுது மாவட்ட வாரியான ஆய்வு இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று தொகுதிக்கு சென்று கள ஆய்வையும் மேற்கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளினுடைய அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு சில அதிகாரிகள் மீது சொல்லப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட்டு பல அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. எனவே அதிகாரிகள் வழக்கமான முறை அடிப்படையில் செயல்பாட்டு அடிப்படையிலும் பலர் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். புதிய அதிகாரிகள் தங்களுடைய துறைக்குரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு முதலமைச்சரை சந்தித்து அந்தந்த துறையில் என்ன மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படுகின்றன என்பதை எல்லாம் எடுத்து சொல்லியிருந்தார்கள். இன்னும் தமிழகத்தினுடைய அரசு துறை வருவாயை பெருக்குவதற்கான நடவடிக்கைகளை எல்லாம் முதலமைச்சர் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப பல துறைகளிலும் மேற்கொண்டு வருவதை பார்க்க முடிகின்றது. பத்திரப்பதிவு துறையாக இருக்கட்டும், அதே போன்று வருவாய்த்துறை, கனிம வளத்துறை உள்ளிட்டவற்றில் எல்லாம் தற்பொழுது அரசுக்கு வருவாயை ஈர்ப்பதற்குரிய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. அலுவலகங்களில் அதிகாரிகள் மூலமாக எந்த வகையிலும் முறைகேடுகள் நடந்து விடாமல் தடுப்பதற்காக முதலமைச்சர் அறிவுறுத்தல் அடிப்படையில் பல நடவடிக்கையை தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் தங்கள் துறைகளில் மேற்கொண்டு வருகின்றார்கள். இது குறித்து அவ்வப்பொழுது செய்தியாளர்களையும் சந்தித்து அரசின் வருவாயை பெருக்குவதற்காக இது போன்ற நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றோம் எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அமைச்சர்கள். எனவே முதலமைச்சரை பொறுத்தவரை இனி வரக்கூடிய நாட்களில் இதுபோன்று பல்வேறு மாவட்டங்களுக்கும் கள ஆய்வு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்று முதல் முறையாக சட்டப்பேரவை உறுப்பினராக தன்னுடைய இருக்கையில் முதலமைச்சர் அமர்ந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு தொகுதி, சென்னைக்குள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிக வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் பார்க்கப்படுகின்றது. பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி நிறைய வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். அந்த தொகுதியிலே தற்பொழுது முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் முதலமைச்சர் இருக்கையில் சட்டப்பேரவை உறுப்பினருக்கான இருக்கையில் அமர்ந்து தன்னுடைய கோப்புகள் எல்லாம் பார்வையிட்டார். அதன் தொடர்ச்சியாக மற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கின்றார். வியாசர்பாடி பேருந்து பணிமனையிலே 32 சார்ஜிங் நிலையங்கள் இருக்கின்றன. இனி வரக்கூடிய நாட்களில் இதை இன்னும் மேம்படுத்த இருக்கின்றார்கள். சென்னைக்கு ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3400 பேருந்துகள் வரை இயக்கப்படும். 3200 இருந்து 3400 பேருந்துகள் வரை இயக்கப்படும். அவற்றிலே கணிசமான அளவு தற்பொழுது மின்சார பேருந்துகள் அறிமுகமாகி வருகின்றன. எனவே மின்சார பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு அரசு முயற்சி வருகின்றது. அரசுக்கு அடிப்படையும் சுற்றுச்சூழல் மாசை குறைக்க வேண்டும், பெட்ரோல் டீசல் தேவையை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் டீசல் பேருந்துகள் எல்லாம் ஏற்கனவே சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்றுவதற்குரிய நடைமுறைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. மின்சார பேருந்துகளை வாங்கி இயக்கக்கூடிய நடைமுறைகளும் தொடங்கி இருக்கின்றன. எனவே இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் கூடுதலாக குறிப்பாக சென்னை மாநகருக்குள் அதிக மின்சார பேருந்துகள், தாழ்தள பேருந்துகள், மின்சார குளிர்சாதன பேருந்துகள் எல்லாம் இயங்க இருக்கின்றன. அதற்குரிய நடவடிக்கையாகத்தான் தற்பொழுது அந்த சார்ஜிங் மையத்தை முதலமைச்சர் பார்வையிட இருக்கின்றார். வியாசர்பாடி பேருந்து பணிமனையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜிங் பணிமனையை பார்வையிட்டு அறிந்து கொண்ட பிறகு மேலும் பல மின்சார பேருந்துகளை சென்னைக்குள் இயக்குவதற்கான நடவடிக்கைகளை எல்லாம் முதலமைச்சர் மேற்கொள்ள இருக்கின்றார். அதற்கான ஒரு பயணமாகத்தான் இன்றைக்கு இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அதே போன்று பெரம்பூருக்கு ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாகவும் அதிகாரிகளோடு முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் என்பதை பார்த்தோம். பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி மக்களுக்காக ஒரு புதிய செயலியும் இன்றைக்கு அறிமுகம் செய்யப்படுகின்றது. அதன்படி மக்கள் பிரச்சனைகளை களைவதற்காக மக்கள் சேவைதளம் என்கின்ற ஒரு செயலியை முதலமைச்சர் அறிமுகம் செய்கின்றார். வியாசர்பாடி, பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக முதலமைச்சர் பயணித்த நிலையில் நிறைய பொதுமக்கள் அங்கு காத்திருந்து அவருக்கான வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். வழக்கமாக அரசியல் கட்சியினுடைய தலைவராக அவர் செல்லும் பொழுது எப்படியான வரவேற்பு சாலையினுடைய 2 பக்கமும் திரண்டு நின்று பொதுமக்களால் வழங்கப்பட்டதோ அதே போன்ற ஒரு வரவேற்பு தான் கள ஆய்வுக்கு சென்றாலும் தன்னுடைய தொகுதியை பார்வையிட சென்றாலும் முதலமைச்சருக்கு அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களால் வழங்கப்படுகின்றது என்பதை பார்த்தறியக்கூடிய விதமாக முதலமைச்சர் செல்லக்கூடிய சாலை எங்கிலுமே ஒரு முதலமைச்சர் பயணிக்கின்றார் என்பதையும் கடந்து அவரை பார்ப்பதற்காக நிறைய பொதுமக்கள் காத்திருந்தார்கள் என்பதை பார்க்க முடிந்தது. இன்று மதியம் முதலே நிறைய பேர் காத்திருந்தார்கள். காவல்துறையினர் வழக்கத்தை காட்டிலும் வடக்கு மண்டல காவலர்கள் அனைவருமே அந்த பகுதியில் தான் வியாசர்பாடி, பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தான் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை பார்வையிடுகின்றோம். ஜோசப் விஜய் பெரம்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்று குறிப்பிடப்பட்டு சட்டப்பேரவை உறுப்பினருக்கான அந்த அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கின்றது. அலுவலகத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் பார்வையிட்டார். அதன் பிறகு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்களிலும் இ-சேவை மையங்கள் இருக்கும். இது கடந்த ஆட்சி காலம் முதலே பின்பற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு நடைமுறை. ஆனால் கடந்த காலங்களில் ஒரு சில இ-சேவை மையங்கள் சரிவர செயல்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இ-சேவை மையங்களிலே இணையதள இணைப்பு உள்ளிட்டவற்றில் சற்று
வேகம் குறைவாக இருப்பதாக எல்லாம் சொல்லப்பட்டது. புதிய அரசு அமைந்த பிறகு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களோடு பல்வேறு துறை சார்ந்த கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கின்றன. அனைத்து வகையிலும் அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு அந்த இணையதள சேவை எல்லாம் விரைவாக இருக்க வேண்டும். பதிவுத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது சேவை மையங்கள் போன்றவற்றுக்கான அந்த இணையதள இணைப்பு சேவைகள் அனைத்துமே விரைவாக இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றது. வரவேற்பளித்த மக்களை நோக்கி கையசைத்தபடி முதலமைச்சர் பயணத்தை மேற்கொண்டிருந்தார் என்பதையெல்லாம் பெரம்பூருக்கு வரக்கூடிய வழியெங்கும் பார்த்தோம். சேவை மையத்தினுடைய பணியாளர்களோடு முதலமைச்சர் கலந்துரையாடி அவர்களுடைய கோரிக்கைகளையும் கேட்டிருந்தார் சேவை மையங்களிலே. மேலும் பெரம்பூர் தொகுதியினுடைய உறுப்பினராக அந்த இருக்கையில் அமர்ந்து கொண்ட பிறகு பெரம்பூர் தொகுதி தொடர்பான சில கோப்புகளை எல்லாம் பார்வையிட்டார். என்றால் பெரம்பூர் தொகுதிக்கு நிறைய சவால்கள் இருக்கின்றன. மழைப்பொழிவு அதிகம் இருக்கும் பொழுது வியாசர்பாடிக்கு நிகராக பெரம்பூர் தொகுதியிலும் ஒரு சில இடங்கள் மேம்பாலங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், கூவ மாற்றம் கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் மிக எளிதாக தண்ணீர் தேங்கிவிடும். எனவே அந்த தண்ணீர் தேக்கம் உள்ளிட்டவற்றால் பொதுமக்கள் மழை வெள்ள காலங்களில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த அரசுக்கு முன்பாக பல்வேறு சவால்கள் இருக்கின்றன. புதிய அரசு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நிலையில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக அது போன்ற அந்த நதிக்கரையை ஒட்டி இருக்கக்கூடியவர்கள் கூவம் நதிக்கரையிலிருந்து பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குள் வெளியாகக்கூடிய வெள்ள உபரி நீரை தடுப்பதற்கான கட்டமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்த வேண்டிய பொறுப்புகள் இருக்கின்றன. எனவே பெரம்பூர் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினருக்கு முன்பாக இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்பது குறித்த ஒரு கையேட்டையும் முதலமைச்சர் அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு பார்வையிட்டார். மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தான் முதலில் மலர் கொத்து கொடுத்து முதலமைச்சருக்கு தன்னுடைய வரவேற்பினை வழங்கியிருந்தார். அதாவது சட்டப்பேரவை உறுப்பினராக அவர் இருக்கையில் அமர்ந்த பிறகு முதல் அமைச்சராக மூத்த அமைச்சரான செங்கோட்டையன் சென்று மலர் கொத்து வழங்கி முதலமைச்சருக்கு தன்னுடைய அந்த வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக உணவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் மலர் கொத்து வழங்கி முதலமைச்சருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சர் அந்த வியாசர்பாடி பணிமனையை பார்வையிடக்கூடிய அந்த நிகழ்வு தொடங்க இருக்கின்றது. பணிமனையை பார்வையிட்ட பிறகு அதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் மின்சார பேருந்துகளை கூடுதலாக அறிமுகம் செய்வதற்குரிய நடவடிக்கையை எல்லாம் முதலமைச்சர் மேற்கொள்ள இருக்கின்றார். ஏற்கனவே குறிப்பிட்டவாறு மின்சார பேருந்துகள் தான் இனி தமிழக போக்குவரத்து துறைக்கு அதிகமாக கொள்முதல் செய்யப்பட இருக்கின்றது, டீசல் பேருந்துகளுக்கு மாற்றாக. அதே நேரம் இந்த மின்சார பேருந்துகளில் இலவச பயண திட்டங்கள் தொடருவதற்குரிய நடவடிக்கையையும் மேற்கொள்வது தொடர்பாக துறை ரீதியாக அலுவல் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதை ஒட்டிதான் இன்றைக்கு முதலமைச்சர் இந்த சார்ஜிங் மையத்தை எல்லாம் பார்வையிட இருக்கின்றார். ஏனென்றால் டீசல் பேருந்துகளில் மட்டும்தான் மகளிர் கட்டணமில்லா பேருந்து வசதி வழங்கப்படுமா? மின்சார பேருந்துகளில் தற்பொழுது கட்டணமில்லா பேருந்து சேவை இல்லாமல் இருக்கின்றது பெரும்பாலும். எனவே புதிதாக வாங்கக்கூடிய பேருந்துகள் மின்சார பேருந்துகளாகவே இருக்கும் நிலையில் அதில் மூத்த குடிமக்களுக்கான இலவச பயண திட்டம் உண்டா? மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளாக அந்த பேருந்துகள் தொடர்பா? மாணவர்களுக்கான பஸ் பாஸ் திட்டம் மின்சார பேருந்துகளில் செயல்பாட்டுக்கு வருமா என்பது உள்ளிட்ட பல கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. அது குறித்தும் முதலமைச்சர் துறை வாரியாக ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டிருப்பதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். எனவே இன்றைய வியாசர்பாடி பெரம்பூர் பயணத்தின் பொழுதும் அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்கின்றார். சார்ஜிங் மையங்களை பார்வையிட்டு இப்பொழுது இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் எத்தனை, இதன் தொடர்ச்சியாக மேலும் பல பேருந்துகளை எந்தெந்த வழித்தடத்தில் எல்லாம் இயக்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள் என்பது குறித்த விவரங்களை எல்லாம் போக்குவரத்து துறையினரோடு இணைந்து முதலமைச்சர் பார்வையிட இருக்கின்றார். போக்குவரத்து துறை அமைச்சரும் அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு முதலமைச்சருடைய இந்த பயண திட்டத்தில் இணைந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். பேருந்து பணிமனையை ஆய்வு செய்யக்கூடிய முதலமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் நடத்துனர்களோடு கலந்துரையாடல் மேற்கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் வழக்கமாகவே முதலமைச்சர் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் ஓட்டுநர் நடத்துனர்களோடு அந்த கலந்துரையாடலில் பங்கேற்பது வழக்கம். அது மட்டுமல்லாமல் சில பொலிரோ வாகனங்களை கூட கடந்த மாதத்தில் முதலமைச்சர் அரசு துறையினருக்கு வழங்கும் பொழுது அந்த பொலிரோ வாகனத்தை முதலமைச்சரே ஓட்டியும் பார்த்திருந்தார். அரசு துறையினருக்கு வழங்கக்கூடிய வாகனங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை இயக்கி பார்த்து முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திற்குள்ளே சற்று தூரம் ஓட்டி பார்த்திருந்தார். அந்த பொலிரோ வாகனங்கள் தரமிக்கவையாக இருக்கின்றனவா என்பதை சோதித்து அறிந்தார். எனவே இன்றைக்கு மின்சார பேருந்து பணிமனைக்கு செல்லக்கூடிய முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் உள்ளிட்டவர்களிடம் கலந்துரையாடல் மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அந்த மின்சார பேருந்துகளை இயக்கி பார்ப்பாரா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் போக்குவரத்து துறையினர் மத்தியில் இருப்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. தன்னுடைய சொந்த தொகுதியான பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்றார். இருக்கையில் அமர்ந்து கோப்புகளை பார்வையிட்டார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பல்வேறு இடங்களுக்கும் முதலமைச்சர் இன்னும் செல்ல இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள் வியாசர்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பணிமனை உள்ளிட்டவற்றை எல்லாம் முதலமைச்சர் பார்வையிட்டு அறிய இருக்கின்றார். மேலும் அந்த செயலியின் வசதியையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கின்றார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் இது போன்று தொகுதி வாரியாக தங்களுடைய கோரிக்கையை நேரடியாக முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தும் வகையில் செயலிகள் எல்லாம் உருவாக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாக அரசு துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இப்பொழுது பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கான செயலியாக அந்த செயலி ஒன்று உருவாக்கப்பட்டு மக்கள் சேவை தளம் என்ற பெயரில் அறிமுகம் செய்யப்படுகின்றது. மேலும் இந்த
ரேஷன் அட்டைகளுக்காக விண்ணப்பித்து காத்திருக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. கடந்த ஆட்சி காலத்துல எல்லாம் இந்த ரேஷன் அட்டை வழங்குவதிலே மிகப்பெரிய தொய்வு இருந்ததாக சொல்லப்பட்டது. குறிப்பாக மானியங்களை பெறுவதற்காக நிறைய பேர் ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்கின்றார்கள். மழைக்காலங்களில் நிவாரணம் பெறுவதற்காக. அதே போன்று இந்த மாதந்தோறும் இல்லத்தரசிகளுக்கு வழங்கப்படக்கூடிய 1000 ரூபாய் தொகையை பெறுவதற்காக அதிக அளவில் ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்கின்றார்கள் என்பதை போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கோரிக்கை விண்ணப்பங்களை பல மாதங்கள் வரை நிலுவையிலேயே வைத்திருந்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு கடந்த ஆட்சியிலே பொதுமக்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. நிறைய பேர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.